கனவா மீனை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பக்காவாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்கங்க. மசாலா ப்ரப்போசிஷன் அளவு எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்குறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கனவா வாங்கியிருந்தோம். அதை வந்து க்ளீன் பண்ணுற மெத்தட். கனவா க்ளீனிங் மற்ற ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதை விட இது ரொம்பவும் ஈஸியான மெத்தடு. சமைக்கிறது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். முதல்ல இந்த தலைப்பகுதியை வந்து இந்த உடம்போட ஒட்டிகிட்டு இருக்க கொழுப்புலேருந்து லைட்டாக இழுத்தோம்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு. அப்புறம் உள்ள மெல்லிசா வெள்ளை நிறத்தில் கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் பிடிச்சி இழுத்தோம்னா அழகாக நம்மளுக்கு வெளில வந்துடும். இப்போ மேலே இருக்கிற அந்த செந்நிற தோலை வந்து நம்ம லைட்டாக பிச்சு இழுத்தாலே அழகாக வந்துடுங்க. அது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. இது ரொம்பவும் சுலபம். 5 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. உங்களுக்கு கனவா பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ண கணவாயெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரே மாதிரியான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மெல்லிஸாக போட்டாலும் சுருங்கி வந்துடும். இந்த சைஸ்க்கு போட்டிங்கன்னா கரெக்ட். இந்த மாதிரி நான் எல்லா கனவாவையுமே ஒரு 1 இன்ச் அந்த சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில பேர் வந்து அந்த தலைப்பகுதியை வந்து சாப்பிட மாட்டாங்க, ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையுமே சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோவும் உடம்புக்கு ஹெல்த்தி. கனவா சாப்பிட்றது வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கனவானா ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவே நான் இதை வந்து செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சமைச்ச இந்த ரெசிபி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். எல்லாத்தையுமே நம்ம வந்து பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டு விராசி எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 வெங்காயம் 2 தக்காளி 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி 1 பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். அதாவது 1 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா தொலி உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் யாருக்கெல்லாம் வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண் எரிச்ச சுத்தமாக தாங்கவே தாங்காது. எங்கள் குட்டி பிஸ்காவும் பாதியில் எழுந்து வந்துட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் அந்த க்ளீனிங் ஒர்க் வந்து நான் பார்த்தா அதுக்கப்புறம் அவர் பார்க்குறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாரா. அதனால் நான் பாப்பா வச்சிட்ருக்க வேண்டியதாக இருந்தது. இஞ்சி பூண்டை வந்து நான் இன்றைக்கி உரல் உலக்கையில் வந்து இடித்து சேர்த்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அது வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இடித்து சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். அதனால் நான் வந்து இடித்த பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெயை வந்து நல்லா தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெய் தான் வந்து பேஸ் அது அப்படின்றதுனால நம்ம எண்ணெயை நல்லா தாராளமாக சேர்த்துக்கிட்டோம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா பொரிஞ்சு அந்த வாசம் வரணும். வாசம் வந்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் இருக்கு அது கூட சேர்த்துட்டு கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். கல்லுப்பு சேர்க்கக்குள்ள வெங்காயம் வந்து சட்டுன்னு வதங்கி வந்துடும். எப்போவுமே நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கக்குள்ளேயே வந்து உப்பு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். எங்கள் பாப்புக்குட்டி அப்பப்போ டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இஞ்சி நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இஞ்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கி வரணும். இஞ்சி சேர்க்கக்குள்ள மட்டும் நம்ம எந்த டிஷ்ஷு போட்டாலுமே அது வந்து சட்டுன்னு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கைவிடாமல் அப்பப்போ பார்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளியவும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு கூட ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வணங்கி அழகாக வந்துடும் அது. இப்போ இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம கனவா, நம்ம டிஷ்ஷோட மெயின் ஹீரோ கனவாவையும் அதில் சேர்த்து கனவாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கினாதான் வந்து அந்த பச்சை வாசனை வந்து அடிக்காது. இப்போ வந்து நான் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் நான் எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. காரம் இதெல்லாம் அட்ஜஸ்டபுளாக கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த சின்ன ஸ்பூன் அளவே எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன் நான்.
அடுத்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் நான் இப்பயே இது கூட சேர்த்துடுறேன். நம்ம இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து கரம் மசாலா சேர்க்குறோம் அப்படின்னா, கரம் மசாலாவோட ஸ்மெல் வந்து ஹெவியாக கொடுக்குதுன்றதுனால நான் கரம் மசாலாவும் நான் முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று மணி கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட விட போகிறது கிடையாது. இதில் வர நேச்சுரலான தண்ணியை வச்சே தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த கிரேவிக்கு அதுவே போதுமானதாகவும் கரெக்டாகவும் இருந்துச்சு. நான் முதல்ல எல்லாத்தையும் ஒன்று மணி கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததும் நல்லா ஒரு 10 மிளகை வந்து கொரகொரப்பாக இடித்து நான் அது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்படி போட்டால் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்குன்றதுனால நான் அப்படியே இடித்து அதில் சேர்த்துக்கிட்டேன். மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தாங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி போய் நல்லா சுண்டி சூப்பராக வரும் நம்ம கனவா ஃபிஷ்ஷு. உண்மையே இதை சாப்பிடாதவங்க கூட வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த கனவா ஃபிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இந்த கனவா ஃபிஷ்ஷெல்லாம் வந்து டேஸ்ட் பார்க்குறதுல வந்து கிங். அதனால அவரை கூப்பிட்டு தான் வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்க்க சொன்னேன். ஓகே, அவர் பார்த்து வெந்துட்டு நான் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி இதை தோசை கூட தான் சேவ் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் ஃபாலோ, ஷேர்